பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் ஃப்ரெண்டுமான ஜேர்னலிசமான ஃபெலிக்ஸ் ஜெனராலுக்கு ஜாமீன் வழங்க கூறி இன்னைக்கு சென்னை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த ஒரு செய்தி தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதை பத்தி இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் ரெட்ஃபிக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் இந்த அளவுக்கு பெருசா சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு. அந்த இன்டர்வியூல பெண் காவலர் குறித்து இவர் பயங்கரமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிருந்திருக்காரு. இதை எந்த ஒரு கருத்து தணிக்கையுமே செய்யாம யூடியூப் சேனல்ல நம்ம தலைமை அதிகாரியான ஃபெலிக்ஸ் ஜெனராலும் பொதுவெளியில ரிலீஸும் பண்ணிருக்காரு. இந்த விவகாரம் பெரிய சர்ச்சைக்குரியதை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம யூடியூபர் சவுக்கு சங்கரையும் அவரை தொடர்ந்து இவரை இன்டர்வியூ பண்ண ஃபெலிக்ஸ் 2 பேருமே கைது செய்யப்பட்டாங்க. இந்த விவகாரத்துல எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஆல்ரெடி மனு ஏற்கனவே கொடுத்திருந்தாரு. ஆனா தொடர்ந்து அந்த தள்ளுபடி செய்யப்பட்டு இருந்த நிலையில இன்னைக்கு திரும்பியுமே ஜாமீன் கோரி மனு வச்சிருந்திருக்காரு. நம்ம சென்னை உச்சநீதிமன்றத்துல விசாரணை செய்யப்பட்டு தான் இருந்துச்சு. விசாரணை போது அரசு தரப்பு வழக்கறிஞரும் ஃபெலிக்ஸ் இவங்க ஏற்கனவே சர்ச்சைக்குரிய வகைகளை கருத்து தெரிவிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்துல பிரமாண பத்திரத்துல தாக்கல் செஞ்சிருந்தாங்களாமா. ஆனா அதன் மீதும் தற்போது மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில கருத்து தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியும் செஞ்சிருக்காங்க. நான் வெளியிட்ட வீடியோ இந்த அளவுக்கு விளைவு தரும்னு எனக்கு உண்மையாவே தெரியாது. இனி வரும் காலகட்டத்தில் இனி மாதிரி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் தெளிவா சொல்லியிருந்திருக்காரு. இதை ஏத்துக்கிட்ட நீதிபதி என்ன சொன்னார்னா, இனி வரும் காலத்துல பொதுவெளியில சர்ச்சைக்குரிய வகைகள்ல கருத்து செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஆராயாம தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு பிரமாண பத்திரத்துல தாக்கல் செய்யுமாறு கூறி அந்த மனுதாரருக்கு ஜாமீனும் வழங்கியிருக்காங்க. இந்த சர்ச்சைக்குரிய வீடியோவை தணிக்கை செய்யாம வெளியிட்ட அந்த ரெட்ஃபிக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலையே நிரந்தரமா மூடுறதுக்கு நீதிபதியும் உத்தரவிட்டிருக்காங்க. ஒரு பக்கம் இவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இனிமே ரெட்ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலே இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதான்னு தெரியல. நீங்க உங்க கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.